Hello friends, welcome to Sai Kitchen Flavorful Recipes. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sai Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நியூ அப்லோட்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெசிபி கம்பைன்ட் ரெசிபி பார்க்க போறோம். சோ என்னன்னா இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். அதோட crispy dosa எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. pan ஹீட் பண்ணனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பின்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு அது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கருப்பாக்கிற வேண்டாம். அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் போடும்போது அது வந்து குக் ஆகிட்டே வந்துடும். ஸோ இப்போ ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வரக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பும் அதே மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கடலைப்பருப்பு குக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உளுத்தம்பருப்பும் நல்லா ஒரு கலர் வந்துடும். ஸோ ரெண்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 8லேருந்து 10 வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த வரமிளகா வந்து அந்த ஃப்ரை பண்ண ஒரு ஃப்ளஃபி ஆகும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு 7 வந்து வரமிளகாவும் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கலர் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா அதுவும் வந்து நல்லா வறுப்படப்பட கொஞ்சம் பெருசாகும் எள்ளு. ஸோ அது மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. அதுக்கப்புறம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ நல்லா சூடு ஆறட்டும். ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக வேணுனாலும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சில பேர் வந்து நரன்னு இருந்தால் நல்லாயிருக்குமாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்கள் எப்படி விருப்பமோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து எனக்கு ஃபைன் பவுடராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அப்படி அரைச்சிருக்கேன். ஸோ சூப்பராக காரசாரமாக பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல அந்த சூடு இருக்கும். அதனால் தட்டில் திரும்பி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணுறீங்களோ அதில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி போட வேண்டாம். இப்போ நம்ம இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பின்னாடி ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா ஊற்றி லேசாக நிரவிக்கோங்க. அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக தோசை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா லேசாக ஊற்றின பின்னாடி நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடி வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மேலே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தூவி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் பொடி இருக்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக ஒரு கிறிஸ்பியாக ஒரு தோசை சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது உங்களுக்கு எது இஷ்டமோ நெய் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ண பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மாவு கூட அந்த பொடி வந்து செட் ஆயிரும் தோசை கூட. இப்போ நம்ம திருப்பி போட்டோம்னா நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் சூப்பராக கிறிஸ்பி ஆயிரும். இப்போ நான் ஒரு நைஃப் எடுத்து ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுறேன் நான். அப்போ தான் வந்து ஒரு ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ திருப்பி போட்டுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக கோன் ஷேப்புக்கு தோசை வந்து ரெடி ஆயிடும். ஸோ கிட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ தட்டில் வைக்கும்போது அந்த கோன் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக கோன் பொடி தோசை கிறிஸ்பியாக வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடியும் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.